ஒரு வானலில் சூடான உடனே தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 5 பல் பூண்டு சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். 3 நாள் வெளியே வச்சுருந்து கூட ஹீட் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் திரிஞ்சு வரணும். ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.